அடியனுக்கு மட்டுமல்ல, நிறைய பேத்துக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே தான் இருக்கும். எதற்காக இங்கே வந்தோம், எதன் பொருட்டு இங்கே வந்தோம்? இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிட்டாலே பாதி வாழ்க்கையை கடந்த மாதிரி. ஏன்னா அது தெரியாம தான் இன்றளவும் பெரிய கர்வம் கொண்டு நான் எனது அப்படிங்கிற அகந்தையில் மாட்டிக்கொண்டு அதிலிருந்து வெளியே வர முடியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன காரணத்திற்காக இந்த பூவுலகத்திற்கு வந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தால் இந்த மாதிரி பொய்யான வாழ்க்கைகளிலெல்லாம் நமக்கு ஒரு ஈடுபாடே இல்லாமல் போயிடும். அப்படி அந்த ஈடுபாடு இல்லாமல் போகுது அப்படிங்கிறதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, உண்மை பொருளை தேட ஆரம்பிச்சிடுவோம். மெய்ப்பொருள் எதுவோ அதை தேடித்தான் போவோமே தவிர இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் ரொம்ப கவலை கொள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மனதிற்குள்ள கொண்டு போகவே மாட்டோம். அப்போ யாருக்காக முதல்ல பிறந்தோம், அப்புறம் தான் எதற்காக பிறந்தோம் அப்படிங்க. யாருக்காக பிறந்தோம்? ரொம்ப தெளிவான கேள்வியாக இருக்கணும். யாருக்காக பிறந்தோம்? அப்பா அம்மா வரமா கேட்டிருப்பாங்க, இப்படி ஒரு நல்ல பிள்ளைய கொடு, இப்படி ஒரு பிள்ளைய கொடு அப்படின்னு கேட்ட வரத்துக்காக இறைவன் நம்ம இங்கே அனுப்பினாரா? இல்லை இந்த பூலோகத்தில் நல்ல ஆத்மாக்கள் நிறைய பிறக்க வேண்டும் என்று யாரேனும் கேட்டுக்கொண்டதற்காக வேண்டிக் கொண்டதற்காக இறைவன் நம்ம இங்கு அனுப்பினாரா? இல்லை இன்னும் என்னென்ன வேண்டுதல்கள் வைத்தார்களோ பூலோகத்தில், இது நடக்கணும் அது நடக்கணும், அதற்காக இறைவன் நம்ம இங்கு அனுப்பினாரா? முதல்ல யாருக்காக நம்மளை இங்கு அனுப்பினார்? நாம் வேண்டுவது என்ன? ஐயா பிறப்பே வேணாம் ஐயா, உன் பாதத்தில் ஒரு இடம் கொடுத்துட்டு தயவு செஞ்சு போதும் அப்படின்னு மன்றாடி செய்த கர்மத்தையெல்லாம் கழித்து போய் அவரோட பாதத்தில் ஓய்வெடுக்கலான்ட்டு இருக்கும்போது இந்த ஆத்மாவை திருப்பி இந்த பூமிக்காக அனுப்பியிருக்காரே, யாருக்காக அனுப்பிச்சார்? முதல்ல எதற்காக அனுப்பினார் அப்படிங்கிறத விட யாருக்காக அனுப்பிச்சார் அப்படின்னே தெரியாமல் புலம்ப வேண்டியதாக இருக்கு. காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்ப மாட்டார், அது வேற விஷயம். இருந்தாலும் யாருக்காக அப்படிங்கிற அந்த கேள்வி ரொம்ப உயர்த்தி கேட்க வேண்டிய கேள்வி. ஏதேனும் ஒரு ஆத்மா நம்மை வருந்தி அழைத்திருக்கும், இப்படி ஒரு பிள்ளை கிடைக்காதா அப்படின்ட்டு. அதற்காக இறைவன் போ, நம்மளுக்கு உண்மையாலுமே அந்த ஓய்வு வேண்டும் அப்படின்னு நினச்சிருந்தாலும் கூட போ, உன்னை அழைக்கிறார்கள் அப்படின்ட்டு ஒரு தாயின் கர்ப்பத்திலே நம்மை கொண்டாந்து விட்டுட்டார். யாருக்காகவோ அனுப்பிச்சிருக்கார். ஆனால் அதில் ஒரு அர்த்தத்தை வைத்து எதற்காக இங்கே அனுப்பினார் அப்படிங்கிறது நம்ம கேட்குறோம் இல்லையா? எதுக்காகப்பா பிறந்தோம் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த காரணத்தையும் மறைத்து அனுப்பியிருப்பார். காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இறைவனும் நம்மை இங்கு அனுப்ப மாட்டார். இப்போ வந்தாச்சு. யாருக்காக பிறந்தோம் அப்படிங்கிறது தெரியும். அம்மா அப்பாவோட வேண்டுதலோ, அக்கம் பக்கத்தில் சொந்தக்காரங்களோட வேண்டுதலோ, இல்லை சமுதாயத்தோட வேண்டுதலோ, ஏதோ ஒரு நல்லதுக்காக வேண்டும் பொழுது இறைவன் நம்ம இங்கு அனுப்பி இருக்கலாம். அந்த நல்லது எது என்று நமக்கு தெரிந்துவிட்டால் எதற்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிறது தெரிந்துவிடும். ஆனால் அதை தேடணும்ல. ஒன்று எல்லா இடத்துலையும் விசாரிக்கணும், நம்மளை சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையும் விசாரிக்கணும். இல்லையா உள்ள விசாரிக்கணும். ஏன்னா வெளியே விசாரிக்கும் போது அதற்கான சரியான தகவல் கிடைக்க பெறாது. உள்ள விசாரிக்கும் போது நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துடும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அந்த ஆத்ம விசாரணை அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியம். எது நான் அப்படிங்கிற அந்த விசாரணை பண்ணும்போது இந்த உடல் நானா, இந்த பெயர் நானா, இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்கும்போது எதுவுமே இல்லை 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 அப்படிங்கிறதான் பொருளாக வரும். அப்போ எதுவுமே இல்லைன்னா யார் நான் அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள உயர்கிறது. அப்படிங்கும் போது அதற்கான விடையை இறைவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நமக்கு விடுவிப்பார். அதை புரிஞ்சுக்கணும். எதை அடிப்படையாக வச்சு வாழ்கிறோம்? முதல்ல எதை அடிப்படையாக வச்சு? அடியனுடைய பெயரை வைத்தா, அடியனுடைய அந்த குடும்ப பெயரை வைத்தா, அடியேன் வேலை செய்கின்ற அந்த வேலையை வைத்தா, அது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம் அல்லவா? எதன் அடிப்படையில் நான் இங்கே மனிதனாக வாழ்கின்றேன்? மனிதனாக வாழ்வதற்கான அந்த அடிப்படை யாது அப்படிங்கிற கேள்வியும் நம்மளுக்கு இன்னும் புலப்படவில்லையே. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்விகள் தானே. கையில் பணம் இருக்குது, வாழ்ந்துடலாமா? சந்தோஷமாக வாழ்ந்துடலாமா? நிம்மதியாக வாழ்ந்துடலாமா? ஆனால் உண்மையாக நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ்தல் தான் உண்மையான வாழுதல் அப்படிங்கிறது. அது இல்லாமல் பல விஷயங்களில் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிட்டு
எதன் அடிப்படையில் வாழ்கின்றோம், எதற்காக வாழ்கின்றோம், யாருக்காக வாழ்கின்றோம் என்று தெரியாமலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமே, இது எப்படி ஒரு கண்மூடித்தனமான வாழ்க்கையாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பொதுவாகவே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவன் எதற்காக நம்மை அனுப்பியிருப்பார் அப்படிங்கிறத நம்ம பரிசோதிக்க வேண்டும். நம் மனதளவிலே ஆத்ம விசாரணையை செய்ய வேண்டும். ஆத்ம விசாரணையை செய்யும் பொழுது எதற்காக என்பதற்கான விடை கட்டாயமாக கிடைச்சிடும். அப்படி கிடைச்சதுன்னா அதற்காக நாம் வாழ வேண்டும். எதற்காக வாழ வேண்டும்? இறைவனுக்காக வாழ வேண்டும். இப்போ இறைவனுக்காக வாழ வேண்டும் என்றால் இந்த பூ உலகிலே நிறைய பொருள் செல்வங்களையும், நிறைய பெரிய பங்களாக்களையும், நிறைய ஆடம்பரங்களையும் இறைவன் இங்கு படைத்திருக்கிறாரே, அறிவியல் படைப்புகள் ஏராளமாக இருக்கிறது. இதையெல்லாம் அனுபவிக்காமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? கேட்க தோணுதா? கேட்க தோணும்ல. அதெல்லாம் உண்மையான சந்தோஷமா அப்படிங்கிறது தானே நம்ம கேட்குற கேள்வி. அதெல்லாம் தான் உண்மையான சந்தோஷமா அப்படின்னு. ஏன் இப்படி கேட்குறோன்னா, சாதாரணமாக அதை மட்டுமே பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு உண்மையான ஆனந்தம் அதுதான் போல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஊர்ஜிதமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம எதை சொல்லியும் புரிய வைக்க முடியாது. ஆனால் ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட ஏக்கமாக இருக்கும் என்றால், தன்னுள் இருக்கின்ற அந்த இறை சக்தியை உணர்ந்து கொள்ள வேண்டும், இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று பல படிநிலைகளை கடந்து பயிற்சிகளை மேற்கொண்டதன் விளைவாக ஏதோ ஒரு கட்டத்தில் முழுமையாக இறைவனை உணர முடியவில்லை என்றாலும் கூட, ஒரு சிறிதளவு அவருடைய அந்த நிழலை பார்த்திருந்தாலுமே கூட, அந்த ஒரு சின்ன அசைவை நாம் உணர்ந்திருந்தாலுமே கூட அதில் ஒரு இன்பம் உண்டாயிருந்திருக்கும். யாருக்கும் கிடைக்கப்பெறாத ஒரு அதீத இன்பமானது அங்கே உண்டாயிருந்திருக்கும். அந்த இன்பத்தை மீண்டும் ஒரு முறை பெற முடியாது அப்படின்ட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய ஆரம்பித்து விடுவோம். அப்போது அப்படிப்பட்ட ஒரு நபரிடம் சென்று, இந்த பூலோகத்திலே இருக்கின்ற ஆடம்ப பொருட்களினால் கிடைக்கக்கூடிய இன்பம் உன் மனதிலே நீ கண்ட ஒரு சின்ன அசைவு, எதை நீ பெரிதாக கருதுவாய் அப்படின்னு ஒரு அடியாரிடம் கேட்கிறார்கள் அப்படின்னா அவருடைய பதில் என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அப்ப அதில் இரண்டில் எது உண்மையான இன்பம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம சொன்ன ஆடம்பரமெல்லாம் ஒரு வினாடியில காணாம போயிடுது. மனிதனோட வாழ்க்கையே அப்படித்தானே, எதையும் உறுதியிட்டு கூற முடியாத வாழ்க்கையாக அல்லவா இருக்கிறது. மனிதன் நாளை காலை அப்படிங்கிற விஷயமே நிஜமல்ல, அடுத்த வினாடி என்பதே ஊர்ஜிதமல்ல. அதில் மனிதர்கள் நாம் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்தால், அடடா என்னமோ தனக்கு எல்லா பதவிகளும் இறைவன் கொடுத்தது போலவும், தனக்கு கீழிருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு நினைவில் மற்றவர்களை போட்டு அழுத்துகின்ற அழுத்தலும், தனது ஆடம்பரத்திற்காக தேவைகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை குடும்பங்கள் அழிந்தாலும் பரவாயில்லை என்று சிலர் செய்கின்ற அந்த மனப்பக்குவம் எல்லாம் ஏனென்றே புரியாத அளவுக்கு இருக்கும். அதில் என்ன சந்தோஷம்? அப்ப இறைவன் உள்ளார இருக்கின்றார் என்றால் உள்ளார உணர வேண்டும். அப்படி உணர்ந்து விட்டால் மற்ற உயிர்கள் மீது இரக்கம் பிறக்கும். அந்த இரக்கம் பிறந்து விட்டால் நாம் செய்கின்ற அதர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அநீதிகளை எல்லாம் படிப்படியாக நாமே குறைத்துக் கொள்வோம். ஒரு காலத்தில் விவரம் தெரியாமல் சில பேர் தவறுகள் செய்வது தானே, அது இயல்பு தானே. ஆனால் அதிலிருந்து மீண்டு வருகிறார்களா அப்படிங்கிறத இந்த இடத்துல முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அதிலிருந்து மீண்டு வர வேண்டும். சின்ன சின்ன தவறுகளாக இருந்தாலும் திருத்திக் கொண்டு மீண்டு வர வேண்டும் அல்லவா? அதைத்தான் நாம் இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டும். இறைவனை உணர வேண்டும், உள்ளிருக்கின்ற அந்த அசைவை உணர வேண்டும். உணர்ந்து விட்டால் பிதற்ற ஆரம்பிப்பார்கள். அடியார் பெருமக்கள் பிதற்றுதல்னா என்ன? உளறுதல் மாதிரி. எப்போ உளருவோம்? தன்னை மறந்த நிலையில் தான் உளர ஆரம்பிப்போம். உளறதுனா சாதாரணமாக நடக்கும். ஏதோ ஒன்று பேசுறதுல இல்லை, தன்னை மறந்த நிலையில் தான் உளறல் அப்படிங்கிறதே வரும். சாதாரணமாகவே ஒருவன் இறைவனை இறுக பற்றி கொள்கின்றான், அதன் வாயிலாக தன்னை மறந்து போகிறான் அப்படின்னு எடுத்துக்குங்களேன். இறைவனை பற்றி கொள்கின்றார், இறைவனே எல்லாம் என்றாகின்றார், சிவபெருமான் தான் அப்படிங்கிற நிலைக்கு வந்துகின்றார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா தன்னை மறந்து விடுகின்றார். தன்னை மறைந்து இறைவனுடன் இரண்டரை கலந்த நிலையில இருக்கும்போது பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் இறைவனை பற்றிய வார்த்தைகளாகவே இருக்கும். அது பிதற்றலாகத்தான் பிறருக்கு தெரியும். ஏதோ உளறுகிறான் ஐயா, ஏதோ பிதற்றி கொண்டிருக்க. அவர் பிதற்றவில்லை, அவர் தெளிவாக இருக்கிறார். நாம் தான் பித்து பிடித்து போய் இருக்கிறோம். இந்த புறவுலக வாழ்க்கையிலே பித்து பிடித்து போய் அலைவது இறைவனை உணர்ந்தவர்கள் அல்ல, உணராமல் இப்படி இதெல்லாம் உண்மை என்று இருப்பவர்கள் தான் பித்து பிடித்து அலைகிறார்கள். உண்மையாகவே பித்து பிடித்து அலைகின்றோம் அப்படித்தான் சொல்லணும். அலைகின்றார்கள்னா இல்லை, எல்லாரும் தான்.
அப்ப உணர்ந்த நிலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நிலை. அதற்கு பெரிய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த வாழ்க்கையிலே இறைவனை உணர்ந்து விட்டால் அந்த பிதற்றல் வருகிறது என்றால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, அதுக்கு நிறைய விலை கொடுக்க வேண்டியது இருக்கும். என்ன விலை கொடுக்க வேண்டியது இருக்கும்? உன் பெயரை இழக்க வேண்டியது இருக்கும். உனக்கான கௌரவத்தை நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாயே கௌரவம் என்று அதை இழக்க வேண்டியது இருக்கும். நம்ம யாருக்காக வாழ்கிறோனே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம யாருக்காக வாழ்கிறோனே தெரியாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உண்மையே சொல்லப்போனால். அப்படி வாழ்கின்ற வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை இழக்கத்தான் தேரிடும். கடைசியாக பெயரும் வைத்து விடுவார்கள், பித்தன் என்ற பெயரையும் வைத்து விடுவார்கள். அனைத்தையும் பொறுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தன்னை மறந்த நிலையில் இருப்பார்கள். ஆன்மீகவாதிகள் தன்னை ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள். இந்த உடலுக்கான முக்கியத்துவம் இருக்கும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், அதற்கான முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் அதற்கென கௌரவத்தையோ அகங்காரத்தையோ பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். இப்போ வாழ்க்கையில் எது தேவை? இறைவனை உணர்தல் என்பது அவசியம். ஆனால் அதற்கு மேலாக இந்த பொய்யின்பங்கள் எல்லாம் இருக்கின்றனவே, மாயைகள், இதையெல்லாம் தூக்கி வைத்து கொண்டாட மாட்டார்கள். எப்பொழுதுமே இறைநாமத்தை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். சிவாய நம அப்படின்னு ஜபிச்சுட்டா அவங்களுக்கு எந்த நேரத்திலையும் கஷ்டம் கிட்டத்தில் நெருங்கவே நெருங்காது. எந்த நேரத்திலையும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக காலையில் 5லிருந்து 6 மணிக்கு, மாலை 4லிருந்து 5 மணி வரலும் இத்தனை முறை அதெல்லாம் இல்லை. அந்த சித்தம் தெளிவாக வேண்டும் என்றால் நேர காலமெல்லாம் கிடையாது. இறைவனை நினைத்து கொண்டு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இறைவனுடைய அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு இருக்க அந்த உடலிலே மாற்றங்கள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மனதிலேயும் ஒரு மாற்றம் ஏற்படும் அல்லவா? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் என்றால், நாம் யாருக்காக வந்தோம், நாம் யாருக்காக பிறந்தோம், எந்த அடிப்படையிலே வாழ்கின்றோம், நாம் வந்ததன் நோக்கம் என்ன என்பதையெல்லாம் புரிய வைத்துவிடும். அந்த இறை திருநாமம் என்பது அடிப்படையிலே ஒரு மனிதனுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடியது. எல்லாருமே யார் யாருக்காகவோ வாழ்கிறாங்க. நிஜமாக சொல்லப்போனால் அவனுக்காக வாழ்கிறதே இல்லை இந்த வாழ்க்கை. ஒரு சாதாரண வாழ்க்கை எடுத்துக்குங்க. பிறக்கிறோம், வளர்கிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, கொஞ்சம் போனால் கல்லூரிக்கு போகிறாங்க, அந்த இடத்துல ஒரு வேலைக்கு போகிறாங்க, திருமணம் ஆகுது. சரி, திருமணமானதுக்கப்புறம் குழந்தை குட்டிகள் உண்டாகின்றன. அதற்கப்புறம் அவன் யாருக்காக வாழ்கிறான்? அந்த குழந்தைகளுக்காக வாழ்கின்றான். அப்புறம் யாருக்காக குழந்தைகளுக்காக மட்டுமே வாழ்கின்றான். ஆன்மீக பாதையிலே செல்ல வேண்டும் என்று நினைத்தால் குழந்தைகள் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காக, அவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கின்றான். உழைக்கும் போது தன்னை மறந்து விடுகின்றான். தனக்காக எதையும் சேர்த்துக் கொள்வதில்லை. தனக்காக என்றால் நான் பொருட்களையோ செல்வங்களையோ சொல்லவில்லை. தன் ஆன்மாவிற்கு எது உத்தமமோ, தன் ஆன்மாவிற்கு எது தேவையோ அதை கூட கண்டுகொள்ளாமலே ஒரு மனிதன் வாழ்ந்து விடுகின்றான். அவன் சம்பாதிப்பது, அவன் சொத்து சேர்ப்பது எல்லாமே எதற்காக என்றால் அந்த குழந்தைகளின் படிப்புக்காக மட்டுமே என்று ஆகிவிட்டது இன்றைய சூழ்நிலைகளிலே. அதுக்காக சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு, உள்ளதை உள்ளபடி சொல்லணும்னா. அப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏதேனும் செய்தாவது குழந்தைகளை கரையேற்றி விட வேண்டும் என்று நினைக்கிறார்களே, அது படிப்பின் வாயிலாக மட்டும்தான் அந்த அறிவு கிடைத்து விடுமா என்றால், உள்ளார அவனுக்கு ஆன்மீக அனுபவம் இல்லாவிட்டால் படிக்கின்ற படிப்பும் வீணாகி போயிடும். ஏன்? மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்காமல், ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்ற வகையிலே நாம் கற்றுக் கொடுக்கின்ற கல்வி மனிதத்தை விதைக்கவில்லை என்றால் அந்த கல்வி வீணானதாக போய்விடும். அப்போ அந்த கல்வி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மனிதத்துடன் கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் ஆன்மீகத்திலே ஒரு தெளிவும் ஆன்மீகத்திலே ஒரு நாட்டமும் இருக்கின்ற குழந்தையாகத்தான் அதை வளர்க்க வேண்டும். அப்போ தான் அது ஒரு உயரிய நிலைக்கு வரும். அப்போ யார் யாரோ யாருக்காகவோ வாழலாம், ஆனால் நாம் நமக்காக கொஞ்சம் வாழணும். நமக்கான சுயநலமாக வாழணும் அப்படின்னு அடியேன்னு சொல்லலை. நமக்குள்ளே இருக்க அந்த ஆத்ம ஏக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எப்படியாவது இறைவனை தரிசித்த வேண்டும், அதனுடன் இரண்டரை கலந்து விட வேண்டும் அல்லவா? அப்போ அதற்காக நாம் நேரம் செலவிட்டுத்தானே ஆக வேண்டும். அதற்கான முயற்சிகளிலும் நாம் செய்துதானே ஆக வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டால் நாம் நமக்கே துரோகம் செய்து கொண்டவர்களாக மாறுகின்றோம். அப்படி நாம் நமக்காக எதையும் செய்ய வேண்டாம் என்று கூறவில்லை. ஆடம்பரங்களை தவிர்த்து விடுங்கள். உண்மையாகவே இன்பம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து அந்த ஆத்மாவிற்காக நாம் இந்த உடலை கொஞ்சம்
கொஞ்சம் இந்த உடலின் மூலமாக ஆத்மாவிற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பொழுது, யோகங்கள் செய்வதன் வாயிலாகவோ தியானங்கள் செய்வதன் வாயிலாகவோ உள்ளார இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு அந்த ஆத்மாவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நமக்காக வாழ்ந்த அந்த பலனை பெறுவோம். இது சாதாரணமாக கடந்து போகக்கூடியது அல்ல. நிதானமாக மீண்டும் மீண்டும் யோசித்து பாருங்கள். இதில் உள்ள ஆழ்ந்த கருத்தானது உங்களுக்கு புரிய வரும். யார் யாருக்காக வாழ வேண்டும், யார் யாருக்காக வாழ வேண்டும், யார் யாருக்காக வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போகட்டும். நாம் நமக்காக கொஞ்சம் வாழ்வோம். சுயநலத்தால் அல்ல, அந்த ஆத்ம ஏக்கத்திற்காக கண்டிப்பாக நாம் கொஞ்சமாவது அதற்காக வாழ்ந்தாக வேண்டும்.